ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எத்தனை போகுதுன்னு பாருங்கள். அம்மாடியோ, இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் குடியே இருக்குது. எத்தனை மைல் பாருங்களேன், இங்கே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் தான், இங்கே பாருங்கள் ஓடுது பாருங்கள். நான் ஜூன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்நேரமும் ஒரு ஆள் காட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் கொத்தி கொத்தி வேஸ்ட்டு பண்ணிடுதுங்க. பயிரெல்லாம் பிடுங்கி போட்டுருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், போகுது பாருங்கள். ஆள் பக்கத்தில் வந்தால் ஓடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மின்னல் வேகத்தில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கீங்க? பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இந்த வந்து ஃப்ரெண்ட்ஸ் மறந்தே போச்சு. சோளத்தட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள். சோளத்தட்டுக்குள்ளே கீழே இறங்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் உள்ளே பூந்து எல்லாத்தையும் கொத்தி பிடுங்கி எறிஞ்சிருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள் ஓடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கே தங்கும் தெரியுங்களா? தென்னை மரத்தில் போய் நைட்டு தங்கிக்கும். அது உங்களுக்கு தெரியுங்களா? தென்னை மரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தங்கிக்கும். இது பாருங்கள், விடியிற வரைக்கும் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் 4 மணிக்கு ஆனால் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ், கத்தும். நம்ம தூங்கவே முடியாது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஓடுது பாருங்கள். அந்த அண்ணன் தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாரா, அதனால் வேகமாக போகுது. இங்கே பாருங்கள் போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போய் மறைஞ்சிக்குது பாருங்கள், போகுது பாருங்கள். அழகாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலுமே பார்க்கவே பச்சை பசையேன்னு இருக்குது. நடு மத்தியில் மயில் நடக்கிற அழகை பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். செமையாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. டைம் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இருட்டிக்குச்சு. நம்ம இனிமேல் வீட்டுக்கு போக வேண்டியதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு சுற்றி காட்டிடுறேன், சுற்றி காட்டிடுறேன் ஃபுல்லாக தோட்டத்தை. இங்கே பாருங்கள், இது எல்லாமே அந்த அண்ணனோட தோட்டம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பச்சை பசேன்னு. இந்த வாரம் பூரா மழைங்க, அதனால் நல்லா குழுன்னு செடி எல்லாம். இது பாருங்கள், சொர செடி, மிளகா செடி, தென்னந்தோப்பு அழகாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அங்கேயும் தென்னை மரம் இருக்குதுங்க பாருங்கள். கொல்லிமலை அடிவாரங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.